ஏன் இந்த கோதுமை மாவு பவுடரை வந்து நம்ம சலிக்கும் போது அது அந்த சல்லடை வழியா போகாம இருக்கு தெரியுமா? ஏன்னா அந்த கோதுமை மாவு பவுடரோட துகள்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த துகளுக்குள்ள வந்து ஒரு பருப்பொருள் மூலப்பொருள் இருக்கும். அதான் நம்ம இங்கிலீஷ்ல எலிமெண்ட் இல்லைன்னா மேட்டர்ன்னு சொல்லுவோம். அது பாத்தீங்கன்னா ஒரு துகளுக்கும் இன்னொரு துகளுக்கும் உள்ள அந்த பருப்பொருளோட இணைப்பு விசை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காற்றுல உள்ள சின்ன ஒரு ஈரப்பதம் இருந்தாலுமே அந்த ஈரப்பதத்தை எடுத்துட்டு இந்த துகள்கள் எல்லாமே கட்டியா மாறிடும். அதனால கட்டியா மாறினாலையும் அந்த ஒரு துகளுக்குடைய இனிப்பு விசை அதிகமா இருக்கிறனாலையும் அது அந்த சல்லடை வழியா போகாது. நீங்க சடிக்கும் போது அந்த சல்லடையை ஒரு ஷேக் பண்ணும் போதோ இல்ல அதை ஒரு தட்டும் போதோ ஒரு அதிர்வு வந்து உண்டாகும். அந்த அதிர்வா அந்த இணைப்பு விசையை பிரேக் பண்ணிட்டு அந்த சல்லடை வழியா அந்த பவுடர் வந்து போகும். இது போல நம்ம டெய்லி பாக்குற திங்ஸ்ல உள்ள சின்ன சின்ன பேசிக் சயின்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா? அப்ப மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்க.